ஹாய். ஃபேஸ் வாஷ் கிளென்சர் ரெண்டுமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபேஸ் வாஷ் எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, வெளியில் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது டிரைவ் மூலமாகவும் பொல்யூஷன் மூலமாகவும் ஃபேஸில் இருக்கிறதான அந்த டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக கிளென்சர் யூஸ் பண்ணுறோம்? இது ரெண்டும் கண்டிப்பாக பண்ணணுமா, இல்லை ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணணுமா, இல்லை கிளென்சர் மட்டும் பண்ணணுமா? மோஸ்ட்லி எல்லாரும் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவோம். கிளென்சர் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபேஷியலே நீங்கள் ஒரு சலூனுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் ஸ்டெப் 1 கிளென்சர் தான். இந்த கிளென்சர் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபேஸில் இருக்கிறதான எல்லா டர்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் அடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மசாஜ் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே போய் பெனிட்ரேட் ஆகி அதுக்கான ரிசல்ட் வெளியே பார்க்கறதுக்காக தான் நம்ம கிளென்சிங் பண்ணுறோம். இதே சேம் நீங்கள் வெளியில் போகும்போது, வெளியில் போயிட்டு நம்ம இப்போ வெளியில் போகும்போது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போவோம். வெளியில் போயிட்டு நம்ம திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது வெளியில் இருக்கிற எல்லா டர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ்க்கு மேலே ஒரு படலம் மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு மேலே இருக்கும். இது மூலமாக டேர்ன் ஆகுறது, டல்னஸ் கொடுக்கறது, ஃபேஸில் பிம்பிள்ஸ் வர்றது, இது எல்லாமே வரும். இந்த கிளென்சர் மூலமாக அது ரிமூவ் ஆகும். அந்த கிளென்ஸ் பண்றதுனால டீப் கிளென்ஸ் உள்ள போய் ஸ்கின்னுக்குள்ள போய் இந்த கிளென்சர் பெனிட்ரேட் ஆகி உங்க ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற எல்லா டர்ட்ஸையும் ரிமூவ் பண்ணி வெளியே கொண்டு வரதான் இந்த கிளென்சர் யூஸ் பண்றோம். ஓகே.